ஒரு வழியாக விடாமுயற்சி திரைப்படம் வெளியாகிவிட்டது. இப்போது நாங்கள் பேசப் போகின்ற விஷயம் இந்த திரைப்படம் எப்படி இருக்கிறது என்று சொல்லி விமர்சனம் கிடையாது. இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் நம்முடைய விக்னேஷ் சிவன் போட்டிருக்கக்கூடிய ஒரு சிந்தனை பதிவு. இந்த நேரத்தில் இப்படி ஒரு பதிவை போட்டால் அது எந்த அளவுக்கு சர்ச்சையாக மாறும் என்று சொல்லி இவருக்கு தெரியாதா? வேண்டுமென்றேதான் இப்படி ஒரு பதிவை போட்டாரா என்று சொல்லி எல்லோரும் கேட்கக்கூடிய அளவுக்குத்தான் அந்த பதிவு அமைந்திருக்கிறது. அவர் சொல்லி இருக்கக்கூடிய சிந்தனை எப்படித்தான் இருக்கிறது. ஒரு செயல் எப்படி நடக்கிறது என்று சொல்லி ஆராயாமல் அந்த செயலினுடைய முழு வடிவத்தை பற்றி அதனுடைய விளைவை பற்றி தான் நாங்கள் சிந்திக்க வேண்டும். அப்படி நாங்கள் சிந்தித்தால் மட்டும்தான் சில மேஜிக் நிகழும் என்கிற விதமாக அவருடைய சிந்தனை பதிவு அமைந்திருந்தது. உங்களுக்கு தெரியும், இந்த விடாமுயற்சி திரைப்படம், அதாவது மகிழ் திருமேனிக்கு கொடுக்கப்பட்ட இந்த நேரம் ஏற்கனவே நம்முடைய விக்னேஷ் சிவனுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் தான். அவர்தான் இந்த திரைப்படத்தை இயக்கி இருக்க வேண்டும். ஆனால் கதை அவருடையது. அந்த கதை தயாரிப்பு நிறுவனத்துக்கு பிடிக்கவில்லை, அஜித்துக்கு பிடிக்கவில்லை. அதன் காரணமாக விக்னேஷ் சிவன் வெளியேற்றப்பட்டு மகிழ் திருமேனி உள்ளே கொண்டு வரப்பட்டார். இப்போது திரைப்படம் வெளியாகிய முதல் நாளில் கலவையான விமர்சனங்களை பெற்று வரக்கூடிய இந்த நிலையில்தான் விக்னேஷ் சிவன் எப்படியான ஒரு பதிவை போட்டிருக்கிறார். இது வேண்டுமென்றே செய்யப்பட்டதா அல்லது வேறொரு விடயத்துக்காக அவர் ஏதோ ஒரு சிந்தனையில் போட்ட பதிவு இப்போது பொருந்தி போனதா என்பதுதான் குழப்பம்.